வெல்கம் டு ஸ்கிராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடை போட்டு ஒரு மோர் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வடை உளுந்து வடை வந்து சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஷார்ட்டாக நம்ம வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மோர் குழம்பு வடை ரெசிபி ஃபுல்லாக இதில் இருக்குது. மோர் குழம்பு வடை ரெசிபி ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. பட் இதை சிம்பிளாக நம்ம செய்திடலாம். மோர் குழம்பு ஒரு சின்ன 2 ஸ்டெப் மூலமாகவே சீக்கிரமாகவே செய்திடலாம். இது கொஞ்சம் புளிப்பான மோர் இருந்தால் அதில் நம்ம இந்த குழம்பு ரெசிபி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஈவினிங்கில் நல்ல ஸ்நாக்காகவும் இதை நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்தை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம அந்த உளுந்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இதை கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் நம்ம தண்ணி விடாமல் நல்லா இப்படி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கைவிட்டு நல்லா தள்ளி விட்டு அரைக்கும் போது நல்ல ஒரு சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பதத்தில் எடுத்து கையில் உருட்டுற அளவுக்கு நமக்கு சாஃப்டான மாவு தேவை. இதை நமக்கு வேணும்னா இதில் மிளகு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்தும் இதை நம்ம வடைகளாக செய்து எடுத்துக்கலாம். மோர் குழம்பு வடைக்கு இதில் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி சின்ன பால் எடுத்து நடுவில் சின்ன ஓட்டை போட்டு நம்ம இதை வடைகளாக செய்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வடைகளாக நம்ம தட்டி போட்டுடலாம். கையில் ஒட்டாமல் இருக்க அப்பப்போ கொஞ்சம் தண்ணிக்கு தொட்டுக்கோங்க. நிறைய தொட்டுற வேண்டாம், உடனே நமக்கு தெறிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வடைகளை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த வடை ரொம்ப சாஃப்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி விடாமல் நல்லா அடித்து அரைக்கும் போது உளுந்து வடை நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும். இதோடைய உளுந்து வடையோடைய ஃபுல் ரெசிப்பியும் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை ரெசிபி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சூப்பரான உளுந்து வடையாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது இன்னைக்கு நான் மோர் குழம்புல போடுறதுக்காக செய்திருக்க ஒரு ரெசிபி. இது நல்ல ஒரு விசேஷம் நாளில் நம்ம மோர் குழம்பு வடை செய்யலாம். நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபியாக இருக்கும். எவ்வளோ மேலே ஒட்டாமல் சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நமக்கு வடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போது மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் துவரம்பருப்பு 1 ஸ்பூன் பச்சரிசி இது ரெண்டுத்தையும் முதல்ல ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு 2 பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். எல்லாமே ஒன்று எடுத்தால் போதும். இது குழம்புடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சுனாலே நமக்கு ஆல்மோஸ்ட் மோர் குழம்பு ரெடியான மாதிரி. ஸோ இதை நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிடலாம். ஒரு வெங்காயம் தக்காளி 2 பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது கூட நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதில் சேர்க்கணும். சீரகம் சேர்க்கும் போது மோர் குழம்பு நல்ல ஒரு வாசனையோட ஃப்ளேவரோட இருக்கும். இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும் இது. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிடுச்சு. இது நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி துவரம்பருப்பு அது நல்லா ஊறி இருக்கும். இதை ஊற வச்சுட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸை செய்ய ஆரம்பித்தா போதும். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சாலே நமக்கு மோர் குழம்பு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இந்த மோர் குழம்பு எப்படி டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக வீட்டில் செய்கிற காப்பர் பாட்டம் சாம்பார் வைக்கிற அந்த பேன் தான் நான் வச்சுருக்கேன்.
இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக சீரகம் கூட சேர்ப்பேன், பட் இதில் ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால சீரகம் சேர்க்கலைன்னா. எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் இது ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். சும்மா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன காய்ந்த மிளகாய், வரமிளகாய் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க. இது ஒரு நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் பச்சரிசி, துவரம்பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை நம்ம இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அது ஏற்கனவே வந்து வதங்கினதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இது கொஞ்சம் வதங்கினோடனே இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மோர் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மோர் வந்து ஆல்ரெடி நமக்கு தயிர் வந்து திக்காக இருக்கும். புளிச்ச தயிராக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு ரெசிபிக்கு ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம மோர் வந்து இதில் சேர்த்துடலாம். தயிர் வந்து அதில் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அதில் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு இதில் அந்த தயிரை சேர்த்தாச்சு. இப்போ இந்த கலவையை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். தயிர் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ரசம் எப்படி நம்ம வந்து அப்படியே ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திடுவோமோ அதே அளவுக்கு இந்த மோர் குழம்பு ஒரு கொதி வந்தவுடனே நிறுத்திடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தயிரில் இன்னும் உப்பு போடல, அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ சுவையான இந்த மோர் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்தும் செய்யலாம். நல்ல ஒரு நீர்க்காய் மாதிரி சௌச்சௌ, வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம மோர் குழம்பு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நீர்க்காய் வந்து இந்த மோர் புளிப்பு தன்மையை நல்லா இழுக்கும்போது வெஜிடபிள்ஸ் நல்ல ஒரு சுவையோடு இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வடைகளை இந்த மோர் குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சம் வடைகளை எடுத்து வச்சு நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் இந்த மோர் குழம்பு அது மேலே போட்டு சர்வ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவும் சர்வ் பண்ணலாம். அதுலேயே கொஞ்சம் போட்டால் ஊறிடும். சில பேருக்கு அது உள்ளே போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சும் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். மதியம் ஒரு லஞ்சுக்கு நல்ல ஒரு ஃபுல் மீல் ரெசிப்பியாக, நல்ல ஹெவியான ரெசிப்பியாக இந்த மோர் குழம்பு வடை இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு வடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கிராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஸ்கிராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். Thanks for watching. Thank you.